குண்டலினி யோகம், போலிகளால் மோசம் போன உலகம். இந்த யோகம் நம் ஆன்மீக சமுதாயத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது எனலாம். அநேக மக்கள் குண்டலினி யோகம் பயில்வதாக நாம் கேட்டிருப்போம். பட்ட படிப்பில் எப்படி சிறப்பு தகுதி உள்ளதோ அவ்வாறு யோகத்தில் குண்டலினி யோகம் என்று சொல்லலாம். தற்கால நம்பிக்கைகள், அநேக குருமார்கள் நம் சமகாலத்திலும் கூட குண்டலியின் இருப்பிடம் முதுகு தண்டின் கீழ் உள்ள மூலாதாரம் என்றே உலகிற்கு அறிவித்துள்ளனர். அதனை விழிக்க வைக்கும் முறையானது யாதெனில் மூச்சு பயிற்சியும் ஆசனங்களும் என்றே கூறிச் சென்றுள்ளனர். மேலும் அதனை ஒவ்வொரு சக்கரமாக மேலேற்றி கடைசியில் ஆக்ஞா சக்கரத்திற்கு வந்து நிறுத்துதல் என்பர். மேலும் சில குருமார்கள் இந்த யோகம் ஏதோ கடினமான கணக்கு, நிறைய படிகள் போன்று பாவித்து அதனை எளிமைப்படுத்துதல் போன்று இதனை எளிய முறை குண்டலினி யோகம் என்று கற்றுக் கொடுத்தனர். ஒவ்வொரு ஆதாரமாக குண்டலினியை மேலேற்ற வேண்டும், பயிற்சி முடிந்த பின் அதை கீழிறக்கி கொண்டு வந்து மூலாதாரத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தனர். ஒவ்வொரு ஆதாரமாக குண்டலினியை மேலேற்றுவது கடினமாக இருக்கின்றது, நிறைய படிகள் என்பதால் இதனை நேராக ஆக்ஞா சக்கரத்திற்கு வந்து நிறுத்துதல்தான் எளியது என்று கற்றுத் தந்தனர். உண்மை, இருப்பிடம் மற்றும் விழிப்பிக்கும் முறை. பாரதத்தில் கண்ணன் யமுனை நதியின் அடியில் ஒரு பாம்பு எழுப்பி மேல் வந்து அதம் தலைமீது நடனம் ஆடுவான், குழல் ஊதுவான். அது காளிங்கன் ஆகிய குண்டலினி. அந்த நடனத்தை ஓவியமாக வரைந்து காளிங்க நர்த்தனம் என உலகம் தலை வைத்து கொண்டாடுது. தமிழ் வார்த்தை யமுனை பிரித்தால் யமுனை என்று வரும். இது சுழிமுனையை குறிக்கும். ய என்பது 10 ஆகிய ஆன்மாவை குறிக்கும். எனவே குண்டலினி இருப்பிடம் யகாரமாகிய ஆன்மாவிடத்தில் என்று உறுதியாகின்றது. முதுகு தண்டின் அடியில் உள்ள மூலாதாரத்தில் அல்ல, அது உச்சியை தன் விஷ முகத்தால் மறைத்து வைத்துள்ளது. வள்ளலார் எனது குலத்தினம் நிரம்பிய குருசிவபதியே என்று அகவலில் பாடுகின்றார். இங்கு குலம் என்பது நெற்றி ஆகும். குளம் என்பது நீர் நிறைந்தது, யமுனை நதியும் நீர் நிறைந்தது. ஆகவே குண்டலினி ஆன்மா இருக்கின்ற நெற்றியில் இருக்கின்றதே அல்லாது மூலாதாரத்தில் அல்ல. அசைப்பிக்கும் முறை சாலனம் என்னும் தந்திரத்தாலல்லாது வேறெதனாலும் குண்டலினியை அசைக்கவோ விழிப்பிக்கவோ முடியாது. இந்த தந்திரத்தை தக்க குரு மூலம் தெரிந்து பயில வேண்டும். மேலும் திருவடி உதவி இல்லாமல் இதனை செய்ய முடியாது என்பதுவும் உறுதி. குண்டலினியை மேலேற்றுவதும் இல்லை, கீழிறக்குவதும் இல்லை. அது ஒரே இடத்தில் தன் விஷ முகத்தால் பிரம்மத்துவாரத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. சிதாகாய பெருவெளிக்கு போகின்ற நம் பாதையை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. குண்டலியின் இருப்பிடமாக இந்த உலகினில் அடையாளமாக காட்டப்பட்டிருக்கும் ஊர் 1 ஆலப்புழா, கேரளா. ஆலம் விஷம். புழா சிறிய துவாரம், பிரம்மத்துவாரம். சாதகன் சாதனைகள் மூலம் துவாது சார்ந்த நிலை அடைந்து குண்டலினியை அப்புறப்படுத்திவிட்டு மேல் நிலைகளுக்கு செல்ல வேண்டும். தகுதி உடைய சாதகர்களுக்கு குண்டலினியும் வழி விட்டு நிற்கும்.